டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தாவேக எம்எல்ஏ பேர வழக்கு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகவில்லை. இதன் காரணமாக காவல்துறை தரப்பில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி காலை மாலை இரு வேளையிலையும் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகணும், கையெழுத்திடணும்னு. அந்த வகையில் இன்று அவர் ஆஜராகலை. இப்போ காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில கடந்த 5 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை மற்றும் மாலை வேளையில ஆஜராகி அவர் கையெழுத்திட்டு வந்தார். அசோக்குமாரும் இன்று 3வது நாளாக அவரும் காலை மற்றும் மாலை வேளையில அவர் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். குறிப்பாக இன்று மட்டும் செந்தில் பாலாஜி காலையிலும் ஆஜராகவில்லை, அதே போன்று மாலையிலுமே தற்போது வரை அவர் ஆஜராகவில்லை. அவர் இன்று ஆஜராக மாட்டார் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5:30 மணிக்கு அசோக்குமார் மட்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர் ஆஜராகி இருக்கிறார் கையெழுத்திடுவதற்காக. அவரிடம் தற்போது விசாரணையை திருவல்லிக்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் என்ற கோணங்கள்ல அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னதாக அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகும் போது அப்போது அவரிடம் நாம் தகவலாக கேட்ட போது செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு செல்வதாக காலை கூறி சென்றதாகவும் அதன் பின்னர் தங்களுடைய ஓட்டல் அந்த ரூமுக்கு வரவில்லை என அவர் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. காலையிலும் ஆஜராகவில்லை, அதே போன்று மாலையிலும் 5:30 மணிக்கு ஆஜராக வேண்டும், ஆனால் இன்றும் அவர் ஆஜராக மாட்டார் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தான் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தபோது அதற்கு அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது செந்தில் பாலாஜி மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அதன் மீதான விசாரணை நாளை வரக்கூடிய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ளலாம் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக சம்மன் கொடுத்து விசாரணை நடத்துவார்கள். அதே போன்று தான் தற்போது சம்மன் கொடுத்து விசாரணை மேற்கொள்வார்களா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்கிடையே தான் நீதிமன்ற உத்தரவின்படி தான் தாவேக எம்எல்ஏ பேரம் வழக்குல தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி ஆஜரான நிலையில இன்று காலை மற்றும் மாலை வேளையில அவர் ஆஜராகவில்லை. அதற்கான விளக்கும் அவருடைய தரப்பிலையும் எந்த விதமான கடிதமும் காவல்துறைக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி சென்றிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, ஆனால் முறையாக காவல் நிலையத்துல எந்த விதமான அவர் விலக்கு கேட்டும் அவர் கடிதம் கொடுக்கப்படவில்லை என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் இது குறித்து நீதிமன்றத்திற்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை கடிதம் மூலமாக எழுத திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருது. குறிப்பாக இன்று செந்தில் பாலாஜி காலை 10:30 மணிக்கும் அதே போன்று 5:30 மணிக்கும் அவர் ஆஜராகவில்லை. என்ன காரணத்திற்காக ஆஜராகவில்லை என்பது குறித்து தங்களிடம் தகவல் தெரிவிக்கவில்லை என நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுத இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் நீதிமன்றம் இவருடைய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்யலாமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அசோக்குமாரிடம் தீவிரமாக திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்கே செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்ற கோணங்களிலும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.